Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை காந்திபுரத்தில் உள்ள உயர்மட்ட பாலத்தில் கூடுதல் சாலைகள் அமைக்கும் பணிகள் கடந்த 5 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு உள்ளதாகவும் இதனால் தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்கு காவல்துறை தரப்பில் ஏதேனும் முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்களை வழங்கலாம். கோவையின் இதய பகுதியாக இருப்பது கோவை காந்திபுரம் பகுதி. இந்த காந்திபுரம் பகுதியில் அதிகப்படியான மாநகர பகுதி மக்கள் ஓரிடம் விட்டு ஓரிடம் செல்வதற்காக இந்த பகுதியை கடக்காமல் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த பகுதி எப்பவுமே ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இதனால் கடந்த 2017ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டன. ஒன்று 100 அடி சாலையிலிருந்து நவ இந்தியா செல்லக்கூடிய ஒரு பாலமாகவும், மற்றொன்று சக்தி சாலையிலிருந்து நஞ்சப்பா சாலை வரை செல்லக்கூடிய ஒரு பாலமாகவும் 2 பாலங்கள் கட்டப்பட்டன. இந்த 2 பாலங்கள் கட்டப்பட்டாலும் இந்த போக்குவரத்தில் கொஞ்சம் கூட மாறுதல்கள் ஏற்படவில்லை. அந்த அளவுக்கு நெரிசல்கள் காணப்பட்டு வருகிறது. பாலம் கட்டுவதற்கு முன்பாக சிக்னல்களில் இந்த பகுதியில் 180 செகண்ட் வச்சிருந்தாங்க. இன்னும் அதே 180 செகண்ட் தான் இருக்கு. அந்த வகையில் இங்கு போக்குவரத்து நெரிசல் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகளும் பாலங்களை பயன்படுத்துவதை காட்டிலும் வழக்கமான பழையபடி சாலைகளைத்தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுவது இந்த 2 பாலங்களும் நேரடியாக 2 சாலைகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 சாலைகளையும் கவர் பண்ற வகையில் இந்த பாலம் அமைக்கப்படவில்லை. அதுக்கு முக்கிய காரணம் இங்கே ரவுண்டான அமைக்காமல் பாலம் கட்டிவிட்டார்கள். அதனால் அதிமுக ஆட்சியின் போது ஒரு மாறுதல் கொண்டு வரலாம் அப்படின்னு 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கள ஆய்வு பணிகள் மேற்கொண்டு கூடுதலாக கிராஸ்கட் சாலை, பாரதியார் சாலை மற்றும் நஞ்சப்பா சாலை, 100 அடி சாலை போன்றவற்றை ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த பாலத்தில் இணைக்கும் வகையில் திட்டம் தீட்டணும் அப்படின்னு 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணையும் வெளியிட்டாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் 148 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த உயர்மட்ட பாலங்கள் பறக்கும் பாலங்களாக இருப்பதால் எங்கேயுமே ஏறுதளம் இறங்குதளம் இல்லாமல் நேரடியாக 2 சாலைகளை தனித்தனியாக இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருந்து வருகிறது. இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த பாலராஜ் என்ன சொல்றாரு கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர், இந்த பகுதியில் அந்த காலத்துலேருந்து இருக்கீங்க, பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்து இருக்கீங்க, போக்குவரத்து நெரிசல் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? எந்த வகையில் நீங்கள் நெரிசலை சந்திக்கிறீங்க? நான் கோயம்புத்தூரில் 25 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. இந்த 2 பாலம் கட்டினது வந்து யூஸ் தான். ஆனால் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம இந்த பாலத்தில் வந்து ஒரு ரவுண்டானா போட்டிருந்தோம்னா 4 பக்கம் டைவர்ட் ஆகி போகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருந்திருக்கும். அது இல்லாதனால ரொம்ப டிராஃபிக் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணுனா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எந்த அளவுக்கு இந்த பீக் ஹவர்ஸில் ரொம்ப கூட்டம் நெரிசல் அதிகமாக? ஸ்கூல் டைமு, காலேஜ் டைமு, ஆஃபீஸ் டைமு, இந்த மாதிரியெல்லாம் டைமில் தான் வந்து அதிகமாக கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. சாயந்தர நேரத்தில் அதிகமாகவே இருக்குங்க. அதாவது காலை வேளையில் வேலைக்கு செல்பவர்கள், கல்லூரி, பள்ளி போன்ற பல்வேறு காரணங்களுக்காக செல்பவர்கள் மற்றும் மாலை வேளைகளில் அதை முடித்துவிட்டு வீடு திரும்புபவர்கள் என 2 வேளைகளிலும் அதிகப்படியான வாகன நெரிசல் இந்த இதய பகுதியான காந்திபுரம் பகுதியில் இருந்து வருகிறது. ஆதலால் ஏற்கனவே மக்கள் வரி பணத்தில் 148 கோடி ரூபாயில் 2 பாலங்கள் கட்டப்பட்டு விட்டன. 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த ஆட்சியில். இந்த நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. உடனடியாக இருக்கின்ற பாலத்தோடு இணைக்கப்பட வேண்டிய சாலைகளை இணைக்கும் வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுதியிருக்கிறது. இந்த கோரிக்கை தொடர்பாக முறையிட்டால் மெட்ரோ திட்டம் வர இருக்கிறது, அதனால் அது இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது என்ற ஒரு சாக்குப்போக்கான கருத்துக்களை மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. மெட்ரோ பணிக்கும் இந்த பாலத்தை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளை இணைக்கும் பணிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்பது உறுதியாக தெரிய வந்திருப்பதால் உடனடியாக அந்த அரசாணையின்படி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.